பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வார்த்தைகளை தாவீது எப்ப சொல்லுகிறார்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில அநேக பிரயாசம் எடுத்து பொருட்களை சேகரிக்கிறார். தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும் வாஞ்சையோடு செய்கிறார். ஆனால் இதே தாவீதுனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஏமாற்றத்தின் நிமித்தம் எல்லா இடத்துல புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வியை கேட்கறது போல இருந்த சூழ்நிலை தான். ஆனால் அதே தாவீது ஆண்டவர் உயர்த்தி குறிக்கப்பட்ட நாள் வந்தது, தன்னுடைய ஆலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களை சேகரிக்கிற கிருபையை கொடுத்தார். அந்த காரியங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணிய பிறகு, தேவனுடைய திட்டம் தாவீதுனுடைய வாழ்க்கையில அக்கம்ப்ளிஷ் பண்ணப்பட்ட பிறகு, நிறைவேற்றப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உங்க கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. மனம் சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய கல்வாரி காட்சியை நோக்கி பாருங்க. உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எதற்காக? அவருடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். சிலுவையின் நாட்களுக்கு முன்பாகவே தாவீது அந்த அனுபவத்துல கடந்து போனார். ஆண்டவரோடு இருந்த அனுபவம். இன்னைக்கு ஆண்டவரோட நெருங்கி பழகிற அனுபவத்தில் இருக்கிற நீங்க கூட சில வேளை சோர்ந்து போறீங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க கரத்துல சத்துவம் வல்லமையும் உண்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், உங்க சரீரத்துல என்ன அற்புதம் நடக்கணும், உங்க ஊழியத்துல என்ன அற்புதம் நடக்கணும், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கரத்தில் ஆண்டவரே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இன்னைக்கு உங்க கடனை அடைக்கும்படியா, நீங்க கடந்து போற நின்று உங்களை வெளியில் எடுக்கும்படியா, உங்களுக்கு எதிர்ப்பாய் எழும்புகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படும்படியா தேவனுடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, நீங்க எல்லா இடத்துல அழுத்தப்பட்டவங்கல்ல, நீங்க புறக்கணிக்கப்பட்டவங்கல்ல, கர்த்தருடைய அழைப்பை சுமந்திருக்கிறவங்க, தேவ அபிஷேகத்தை சுமந்திருக்கிறவங்க, யாருக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குதோ அவங்க சொல்லுவாங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலாகும். சொல்லுங்க, என்னோட கூட சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலாகும். நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிற, தள்ளப்பட்டு இருக்கிற என் குடும்பத்திலேயே என்ன தள்ளி வச்சிருக்கிறாங்க, ஆண்டவரே உங்க கரத்துல சத்துவம் வல்லமையும் உண்டு. நீங்க என்ன பலப்படுத்த போறீங்க, நீங்க உயர்த்த போறீங்க. எந்த இடத்துல நான் உயரக்கூடாது என்று திட்டங்கள் தீட்டப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் நீ உயர்த்த போறார். எந்த இடத்துல நான் வல்லமை அடையக்கூடாது என்று சொல்லி நினைத்தாங்களோ வல்லமையின் மேல கர்த்தர் வல்லமைப்படுத்த போகிறார். உங்க மேல கடந்து வந்த அபிஷேகம் உண்மை, உங்களை பலப்படுத்துகிற அபிஷேகம் உண்மை, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றிலும் உங்களை உயர் ஸ்தலங்களை நடக்க வைக்கிற அபிஷேகம். தைரியமா உங்க அபிஷேகத்தை நம்புங்க. மற்றவங்க சொல்ற வார்த்தை, மற்றவங்க சொல்ற சத்தம் அதை எதிர்காது கொடுக்காதபடி கர்த்தரனை அபிஷேகித்திருக்கார். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர், அவர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவரை மட்டும் நோக்கி பாருங்க. உங்க கரத்துல சத்துவமும் வல்லமை இருக்குது. ஆண்டவரே, அந்த சத்துவ வல்லமை என்ன சந்திக்கும், நான் செய்ய வேண்டிய காரியங்களை சந்திக்கும், நான் போக வேண்டிய பிரயாணத்துல என் லக்க அடையும்படியா இந்த மாதத்துல எந்த லக்க நீங்க அடையணுமோ, உங்க பிசினஸ்லயோ, நீங்க படிக்கிற இடத்துலயோ, இல்ல உங்களுடைய சம்பாத்தியத்திலயோ என்ன லக்க நீங்க முன்குறிச்சு வச்சிருக்கிறீங்களோ அவருடைய கரத்துல இருக்கிற சத்துவம் வல்லமையும் உங்க லக்க அடைய கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாத கடைசிக்குள்ள அற்புதமா உங்களை நடத்துவார். நீங்க சொல்ல போறீங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷமா ஆண்டவர் வைத்திருப்பார்.